பேசலாமா? எப்ப பிறந்து பேச ஆரம்பிச்சு அப்ப இருந்து பேசிட்டு தான்டா இருக்கிற. மேடம், இப்ப நான் சொல்ல போற எல்லாமே ரியாலிட்டி தான். ரியாலிட்டி எல்லாம் இல்ல, பால்ட்டி இருக்கு, வேணுமா? மேடம், நம்ம வேஷத்துல யார் நடிக்க போறீங்க? நீ நடிச்சாதானடா. நீ எப்பயோ ஒண்ணு பண்ணுவியே, கிச்சனு சாப்பாடு அல்டிமேட், அதே பண்ணு போ. என்ன தலை தொங்கிருச்சு? காலையில எந்திரிச்சு கிச்சன் போனா தோசை சுடுற கேப்ல பல்ல வளைக்கிட்டு சுட சுட டீயை குடிச்சிட்டு நல்லா முருகலா சுட்ட தோசை கூட பீர்க்கங்காய் சட்னி வச்சு இட்லி பொடி கூட நல்லெண்ணெயை சேர்த்து சாப்பிட ரெடி ஆயிட்டேங்க. வெல்கம் டு டிஃபோ. தோசை கூட பீர்க்கங்காய் சட்னியை ட்ரை பண்ணதும் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவுக்கு தாங்க நன்றியை சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு அருமையா இருந்ததுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு இட்லி பொடியில சால்ட் அதிகமா இருக்கு ப்ரோ அப்படின்னு. அவர் சொன்னது உண்மைதாங்க. போன வாட்டி நான் தோசையில ட்ரை பண்றப்ப மாவுல உப்பு கம்மியா போட்டிருந்தாங்க, அதனால கரெக்டா இருந்தது. ஆனா இந்த தடவை சால்ட் அதிகமா தாங்க தெரியுது. சட்னில சால்ட் கொஞ்சம் கம்மியா தெரியுற மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டேன், இட்லி பொடி கூட சேர்த்து சாப்பிட்டேன். கரெக்டா இருந்ததுங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி தோசை மேல சட்னியை ஊத்தி நல்லா பரவி விட்டு இட்லி பொடியை லைட்டா தூவி விட்டு நல்லெண்ணெயை ஊத்தி 2 மடிப்பு மடிச்சு எடுத்து தட்டுல வச்சு கைய வச்சா கையை சுற்றுச்சுங்க. லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்டேன் பாருங்க, அல்டிமேட்டுங்க. ஃபைனலா ஒரு வாய் சாப்பிட்டு முடிச்சிட்டு vlog முடிக்கிறேன். அடுத்த வீடியோல பாக்குறேன்.